ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டுமென முதலமைச்சர் ஸ்டாலினிடம் கூட்டணி கட்சித் தலைவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். சென்னை ஆழ்வார்பேட்டையில் உள்ள இல்லத்தில் முதலமைச்சர் ஸ்டாலினை விசிக தலைவர் திருமாவளவன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் சண்முகம், இந்திய கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் முத்தரசன் ஆகியோர் சந்தித்து ஆணவ படுகொலைக்கு எதிராக தனிச்சட்டம் இயற்ற வேண்டுமென கோரிக்கை விடுத்தனர். முதலமைச்சர் பொறுமையாக கேட்டுக்கொண்டார். எந்த உறுதியும் அளிக்கவில்லை. ஆனால் பரிசீலிப்பார் என்று நம்புகிறோம். திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றுள்ள 3 கட்சிகள் நாங்கள் ஒன்று சேர்ந்து இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இருக்கிற நிலையில் முதலமைச்சர் அவர்கள் கட்டாயம் இது குறித்து உரிய அதிகாரிகளோடு கலந்தாய்வு செய்வார் என்று நான் நம்புகிறேன். இது தமிழ்நாட்டில் மட்டுமல்ல, இந்தியா முழுவதும் நடக்கிற ஒரு சமூக பிரச்சினை. தேசிய அளவில் இதை ஒன்றிய அரசு அணுக வேண்டிய தேவை இருக்கிறது. சொல்லப்போனால் ஒன்றிய அரசு தான் இதற்கான ஒரு சட்டத்தை கொண்டு வந்திருக்க வேண்டும். அவர்கள் கண்டும் காணாமல் இருக்கிற நிலையிலே மாநில அரசுக்கும் அதிகாரம் இருப்பதனால் மாநில அரசை நாங்கள் வலியுறுத்துகிறோம். தான தலைவர்கள் தொடர்ந்து இந்த ஜாதியத்திற்கு எதிராக, ஆணவத்திற்கு எதிராக பிரச்சாரம் செய்தும் இங்கே இப்படிப்பட்ட நிலைமை வருகிறது என்று கவலைப்படுகிறோம். அவ்வளவுதான். அதனால இதை முதலமைச்சரை சந்தித்து இது ஒரு ஆணவ படுகொலைக்கு எதிரான ஒரு சட்டம், ஒரு தனி சட்டம். ஏற்கனவே கொலை செய்தால் திருநாட்டு வழக்கு போட்டு தண்டனை வாங்கி தருவது என்பது இருந்தாலும் கூட இதற்கு ஒரு தனி சட்டம் தேவை என்பது குறித்து 3 கட்சிகளும் சேர்ந்து முதலமைச்சரிடத்தில் கோரிக்கை விண்ணப்பம் கொடுத்தோம். முதலமைச்சர் அதை கவனமாக கேட்டுக்கொண்டார். வழக்கமான கொலை சம்பந்தமான சட்டங்கள் மூலமாக இத்தகைய கொலைகளை தடுப்பது, இத்தகைய குற்றச் செயல்களில் ஈடுபடக்கூடிய அனைவரையும் உள்ளடக்கிய ஒன்றாக அந்த சட்டம் என்பது இல்லை. ஆகவே சாதி ஆணவ கொலைகள் சம்பந்தப்பட்ட அனைவரையும் உள்ளடக்கிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை, சாதி ஆணவ கொலைகளை தடுக்கக்கூடிய ஒரு ஒருங்கிணைந்த சட்டத்தை இயற்ற வேண்டும் என்பதுதான் எங்களுடைய கோரிக்கை. ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.